நான்காம் பாகம். பாடுகள். நேரம் நெருங்குகிறது. 12 ஒருவன். மறைநூலார் தங்களோடும் குருக்களோடும் மற்றங்கே மக்களிடை மூப்பரோடும் நிறையில்லா மதத்தலைவர் கைப்பாஸ் என்பார் நெடுநேரம் யோசித்தார். இயேசு தன்னை சிறை கொண்டு கொலை செய்ய திட்டம் போட்டார். திருநாளும் பக்கத்தில் வந்ததாலே அறைகோவல் விடுவார்கள் மக்கள் என்றே அச்சத்தால் சதிச்செயலை ஒத்தி போட்டார். நெஞ்சத்தில் அவர் குமுறி உலவும் வேளை நேரத்தில் இடம் தேடி வந்து சேர்ந்தான். வஞ்சத்தில் புடம் போட்ட யூதாஸ் என்பான் மன்னனது சீடர்களில் ஒருவன் அன்னான். அஞ்சத்தான் தேவையில்லை, வேண்டுமானால் அவரை நான் காட்டுகிறேன், எது கொடுப்பீர்? பஞ்சத்தால் அவன் கேட்டான். வெள்ளி காசு. பளிங்காக 30 என கைப்பாஸ் சொன்னார். 12 சீடர்களில் ஒருவனான பாம்புக்கு முன் பிறந்த யூதாஸ் என்பான் தன்னிரண்டு கைகளையும் தட்டி பார்த்து தாழாத பெருஞ்செல்வ கனவு கண்டான். எந்த இடம் எப்போதென்றெண்ணி எண்ணி எதிரிகளின் வரவுக்கு காத்திருந்தான். அன்னை அவள் கைகளையே ஆழம் பார்க்கும் அகங்கெட்டோர் எந்நாளும் இருந்தாரென்றோ. நறுமண எண்ணெய் பூசுதல். உயிர்த்தெழுந்த லாசர்த்தம் வீட்டிலே ஓகைமிக்க விருந்தினர் கூடினர். பயிற்றுவோர்க்கும் பயிற்றுவிக்கும் உயர் பரமன் மைந்தன் வருகையை கண்டதால் குயிர்கடங்கும் குரலுள கோதையாள் கூந்தல் நீண்ட கோமகள் வலியவள் அயற்சியின்றி விருந்தினை செய்தனள். ஐயனுண்ண பல பல வகையிலே பந்தி முற்றும் பழவகை கறிகளும் பகிர்ந்து வைத்தே அமர்ந்த பின் இயேசுவின் அந்த மிக்க புனிதனர் காலிலே அமுத மன்ன வாசனை எண்ணெயை சிந்தி அந்த மரியவள் தேய்த்த பின் சீர்வளர்த்த கூந்தலால் துடைத்தனள். வந்திருந்த அனைவரும் எண்ணெயின் வாசனைக்கு மயங்கி நின்றார்களே. நிலையிழந்தான். சீடருள் ஒருவனாம் நீதி தேவனை வஞ்சமாய் காட்டிய அலகை மைந்த நாம் யூதாஸ் என்பவன் அந்த வேளை சாகசம் பேசுவான். விலையுயர்ந்த தைலமாம் இதனையே வீண்படுத்திவிட்டது பாவமே. தலைமயங்கும் ஏழைகட்கு இப்பணம் தந்திருக்கலாம் என கூறினான். ஏழை மீது இரக்கமிருந்ததால் இயேசு முன்னம் இந்த வார்த்தைகளை கோழை யூதாஸ் கூறிடவில்லை காண். கூடு செல்வம் அவனிடம் உள்ளதால் பேழை தன்னை நிரப்பிடும் மதியினான் பெரிய தர்மம் விருந்தினர் பேசினான். வாழை போல வழங்கும் மைந்தனோ வாய் திறந்து திருமொழி கூறுவார். நடக்கும் இந்த காரியம் நன்றுதான். நல்ல தைலம் பூசினாள் மரியவள். அடக்கம் என்னை செய்வதன் முன்னமே அருமையான ஒத்திகை அல்லவோ. நடுக்கமிக்க ஏழைகள் உம்முடன் நான் இருப்பதெவ்விடம் யாரிடம்? கொடுப்பவர்கள் கொடுக்கிற போதிலே தடுப்பவர்கள் கொடுமொழி சொல்வதோ? நல்ல செய்தி சொல்லும் இடமெல்லாம் நமது போதனை செல்லும் இடமெல்லாம் சொல்ல வல்ல சுவையுள்ள காரியம் தோகை இந்த மரியவள் செய்தனள். எல்லையற்ற அன்பினால் இவள் பெயர் என்றும் நிற்கும் பூமியில் யாண்டுமே. கல்லில் ஈரம் காட்டிய இயேசுவின் கண்ணியத்தை போற்றினர் மாந்தரே. சோதனை ஆரம்பமாகிறது. புளியாத அப்பத்தை உண்ணுகின்ற புகழ்பெற்ற பாஸ்காவின் முதல் நாள் அன்று
களி கூறும் விருந்தினை நாம் உண்பதெங்கே, காட்டுங்கள் என கேட்டார் சீடர் சில்லோர். நெளிவான சாலையிலே நகருள் சென்று நேராக பாருங்கள் தண்ணீரோடு ஒளி வீசும் குடம் ஒன்றை ஏந்திச் செல்வான் ஒரு மனிதன், அவன் பின்னே உட்செல்லுங்கள். எவ்வீட்டில் நுழைந்தானோ அவ்வீட்டுக்கு எஜமானரிடம் சென்று இடம் கேளுங்கள். செவ்வான திருக்குமரன் சொன்னதாக செப்புங்கள் எனச் சொன்னார். சீடரெல்லாம் அவ்வாறே செய்தார்கள். இயேசு வந்து அப்பத்தை அனைவரோடும் பகிர்ந்து உண்டார். இவ்விழாவில் இதுதானே கடைசியாக என் அருமை சீடருடன் உண்ணும் நாளாம். வருகின்ற ஆண்டினிலே திருவிழாவில் மண்ணுலகில் நான் பங்கு கொள்ள மாட்டேன். இறைவனது விண்ணரசில் இருப்பேன் நாளை. என் பாடு தொடங்கிவிடும் அதற்குள் உம்மை இறுதியென பார்ப்பதற்கே இவ்விருந்து. எதிர்காலம் விண்ணரசில் சந்திப்போம் நாம். திருவாயிற் குருதேவன் மொழிய கேட்டு தேம்பினார் சீடரெல்லாம் நெஞ்சுக்குள்ளே. புனிதமிகு யாத்திரையை தொடங்க எண்ணி பொன்மனது இயேசுபிரான் சடங்கு செய்தார். மனிதர்களில் உயர்ந்தோரின் காலை தொட்டு மற்றவர்கள் கழுவி அதை துடைக்க வேண்டும். இணையதொரு சடங்கந்த நாளில் உண்டு. எளிமையுற இயேசுபிரான் பாத்திரத்தில் முனைவரையில் ததும்புகின்ற நீர் எடுத்து முழந்தாளில் மண்டியிட்டார் சீடர் முன்னே. என் காலை நீர் கழுவ ஒப்பமாட்டேன் என்றழுதார் ராயப்பர். அவரை பார்த்து, என் செயலை நீ அறிய மாட்டாய் சீடா, எதிர்காலம் அதை காட்டும். ஆனால் என்று உன் காலை நான் கழுவாதிருந்தால் என்றும் என்னோடு உனக்கொன்றும் பங்கே இல்லை. என் வேலை, என் கடமை, காலை காட்டு. இயேசுபிரான் சொன்னதற்கு சீடர் சொன்னார், இது உங்கள் ஆணையெனில் காலை என்ன? என் தலையை உடம்பையெல்லாம் தருகின்றேன் யான். அது கேட்டு இயேசுபிரான், குளித்து வந்தோர் அகம் புறமும் சுத்தம்தான், காலை மட்டும் இதமாக கழுவுகிறேன் போதும். நீங்கள் எல்லோரும் சுத்தமுடன் இருக்கின்றீர்கள், அதிலேயும் சிலரிடத்தில் இல்லை என்றார். அகக்கண்ணால் யூதாசை பார்த்தவாறு பாதத்தை கழுவிய பின் துடைத்துவிட்டு பணியோடு மேல் துண்டை அணிந்து கொண்டு வேதத்து திருமகன் பின் வந்தமர்ந்து விழிக்கின்றார் சீடர்களை. தோழரே நீர் போதத்து நாயகன் என்றனை அழைப்பீர், போதகரும் ஆண்டவருமான நானே பாதத்தை கழுவுகிறேன் என்றால் நீங்கள் பாருங்கள் உங்களது கடமை என்ன? உங்கட்கோர் இலக்கணத்தை நான் கொடுத்தேன், ஊருக்கோர் நல்வழியை நீங்கள் சொல்வீர். எங்கனுமே ஊழியர்கள் தலைவனுக்கு எப்போதும் மேலாக இருப்பதில்லை. அங்கனமே தூதுவரும் தம்மை எங்கும் அனுப்பியதோர் தலைவனுக்கு மேலே அல்ல. இங்கனம் நான் உண்மையிலும் உண்மையாக இயம்புகிறேன் என்றுரைத்தார் இயேசுநாதர். என்னோடும் உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்கின்ற மறைவாக்கும் பலிக்க வேண்டும். சொன்ன மொழி எனை குறித்தே, சொல்லை போல சோதனையும் எனக்கேதான் என்பதை நீர் பின்னாளில் அறிவியர்கள் என்பதாலே பேர் சொல்லாதிருக்கின்றேன் என்று சொல்லி முன்னாலே அமர்ந்திருந்த யூதாஸ் என்பான் முகம் பார்த்தார். அவன் அங்கே பூமி பார்த்தான். இதுவரைக்கும் மறைபொருளாய் பேசி வந்த இயேசுபிரான் நேரடியாய் பேசலானார். நதி அலை போல் இதயத்தில் கலக்கமுற்று, நான் சொல்வேன், உங்களிலே ஒருவன்தானே அதிவிரைவில் என்னை காட்டி கொடுக்க கூடும், அறிவேன் நான் என்றவுடன் சீடர் எல்லாம் அது நானோ அது நானோ என பதைத்தார். யார் என்று சூசகமாய் சொல்லலானார். பக்கத்தில் இருப்பவனே பகைவன் ஆவான்,
பாவி அவன் பிறக்காமல் இருந்திருந்தால் மிக்க நலமாயிருக்கும். ஆனால் என்ன, வேதனைக்கோ என் அருகில் அமர்ந்தான் என்றார். வெட்கத்தில் அமர்ந்திருந்த யூதாஸ் மெல்ல, வேதகரே, அது நானோ என்று கேட்டான். முட்கத்தை தனை பூக்கள் பார்ப்பதே போல் முகம் பார்த்து நீயேதான் சொல்லிவிட்டாய் என்றபடி இயேசுபிரான் அப்பம் தன்னை இளரசத்தில் தோய்த்தெடுத்து அவன் பால் தந்து, தின்றுவிடு, செய்வதனை சீக்கிரத்தில் செய்துவிடு என்றுரைத்தார். சீடர் எல்லாம் என்றும் போல் பணம் பற்றி பேசுகின்றார் என்றெண்ணி புரியாமல் திகைத்திருந்தார். தின்றவன்தான் சுவையறிவான் யூதாஸ் இயேசு செப்பியதன் உட்கருத்தை புரிந்து கொண்டான். அப்பத்தை வாங்கியவன் தின்று தீர்த்து அதன் மேலே தண்ணீரும் குடித்துவிட்டு அப்போதே வெளியேறி போனான். வானம் அவன் மனம் போல் இருண்டிருந்த நிலையை கண்டான். செப்பத்தான் முடியாத தவறை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புத்தான் என்கின்ற ஒளியினோடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளமன்றோ? நற்கருணையை நிறுவுகிறார். தன் கையால் அப்பத்தை எடுத்து தந்தை தன்னை தொழுது கூறாக பிட்டு வைத்து, என் கையில் உள்ளது என் உடலம் தந்தேன், எல்லோரும் உண்ணுங்கள் என்றுரைத்தார். தன் கையில் சீடரெல்லாம் வாங்கிக் கொள்ள திராட்சை ரச கிண்ணத்தை தந்த இயேசு, என் கையில் உள்ளது என் இரத்தம் என்றார். எல்லோரும் பருகுங்கள் என்றுரைத்தார். பரமனுக்கு தருகின்ற இரத்தம் தந்தேன், பாவத்தை மன்னிக்கும் உடன்படிக்கை. இறைவனுடன் சேரும் வரை எந்த கிண்ணம் இனி எனக்கு கிடைக்காது, இது நம்பிக்கை. அருளாளர் இவ்வாறு கூறி பின்னர் அங்கையில் கிண்ணத்தை அமர வைத்து பொருள்மிக்க பார்வையினில் பிறரை பார்த்தார். புன்னகையில் சீடர் பல பொருளை கண்டார். பிரியாவிடை அன்பு கட்டளை. அன்புடைய குழந்தைகளே, உங்களோடும் அதிக நாள் நான் இருக்க மாட்டேன். பின்பு பொன் பொழியும் என் தந்தை இடத்துச் செல்வேன். போன பின்னர் நீங்கள் எல்லாம் என்னை போல அன்புடைமை மிக்கோராய் வாழ்தல் வேண்டும். ஆன புது கட்டளையை ஏற்றல் வேண்டும். மண்பதைகள் அதிலிருந்து நீவியர் எந்தன் மகத்தான சீடர் என அறிதல் வேண்டும். கலக்கமுற வேண்டாம், நீர் எந்தன் மீதும் கடவுளிடமும் விசுவாசம் வையுங்கள். இலக்கு மிகும் என் தந்தை இல்லத்தின் கண் ஏராள உறைவிடங்கள் அங்கே உங்கள் துலக்கமிகு வாழ்க்கைக்கு இடத்தை பார்க்க தூதுவனாய் முன்னாலே செல்கின்றேன் யான். விளக்கமுடன் இடம் ஒன்றை பார்த்த பின்பு விரைந்து வந்து நான் உம்மை அழைத்துச் செல்வேன். நான் போகும் இடத்திற்கு வழியை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்றார் இயேசு. வான் பார்த்த தோமையர், ஐயா நீவீர், வடிவாக போகுமிடம் அறிய மாட்டோம். ஆனால் நீர் போகும் வழி அறிவதெங்கே? அறியோம் யாம் என்றவுடன் இயேசு சொன்னார், நானேதான் வழி, உண்மை, உயிரும் ஆவேன். நம் வழிதான் தந்தையின்பால் செல்ல உண்ணும். தந்தையை நான் கேட்கின்றேன், மற்றுமே ஓர் சரியான துணையாளர் உமக்களிப்பார். எந்நாளும் உம்மோடே அவர் இருப்பார். இணையில்லா பரிசுத்த ஆவியாவார். இந்த வையம் அவரை என்றும் அறிவதில்லை. எந்நாளும் நீங்கள்தான் அறிகின்றீர்கள். சந்ததமும் அவர் உம்மோடு இருந்து உம்முள் தங்குகிறார் என்று உரைத்தார் இயேசுநாதர். செய்கின்ற பாவமெல்லாம் உலகை சாரும், சீராக என்னை விசுவாசிக்காதாலே. பொய்கலவா நீதி எந்தன் பக்கம் உண்டு, பொருள் தந்த இடத்தினில் நான் சொல்லுகின்றேன். மெய்த்தந்தை தீர்ப்பு நிலை தாம் காண்பிப்பார். மேதகு தீர்ப்பினை உலகத் தலைவன் பெற்றான். வையத்துள் ஆவியினர் உண்மை நோக்கி வழிநடத்தி எனை மகிமைப்படுத்துவாரே.
ஒருவன் என்னிடத்தினிலே அன்பு செய்தால் உயர்வான என் மொழியை நாளும் கேட்பான். உருவான தந்தை அவன் மீது அன்பை ஒளிமயமாய் சொரிந்திடுவார். அவரும் நானும் திருவளரும் அவனோடு குடியிருப்போம். தினம் அன்பு செய்யாதான் மொழியை கேளார். பொருளோடு நீர் கேட்கும் வார்த்தை எல்லாம் புகழ்தந்தை அனுப்பியதே என்றார் இயேசு. அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்வேன், அதிலும் என் அமைதியையே உமக்கு அளிப்பேன். அமைதியென நான் தருவதெந்த நாளும் அவனி தரும் ஒன்றல்ல, இறைவன் தந்த அமைதி இது என்பதை நீர் அறிய வேண்டும். அலையான மனக்கலக்கம் வேண்டாம், நீங்கள் அமைவுடனே மகிழுங்கள். தந்தை நோக்கி அடியெடுத்துச் செல்கின்றேன் என்றார் இயேசு. நானேதான் பெருந்திராட்சை கொடியாய் நின்றேன். நம் தந்தை பயிரிடுவோர் எம் கிளைக்குள் ஈனாத கிளையை அவர் வெட்டிச் சாய்ப்பார். எழிற்கனிகள் தரும் கிளையை வளர்த்து வைப்பார். தானாடும் கிளை அந்த கொடியிலேயே சார்ந்திருந்தால் கனி கொடுக்கும். தனித்து நின்றால் ஈனாது நீங்கள் என்பால் நிலைத்தால் மட்டும் எப்போதும் கனி தருவீர் என்றார் இயேசு. உங்களுக்குள் சக அன்பு வேண்டும் என்றேன். உயிர் கொடுக்கும் அளவுக்கும் அன்பு வேண்டும். தங்கம் நிகர் நண்பனுக்கு உயிர் கொடுத்தல் தரமான செயலாகும். நானும் உம்மை பங்கமிலா நண்பர் என கருதுகின்றேன். பணிபுரியும் சேவகராய் எண்ணமாட்டேன். மங்களமாய் நான் உம்மை தேர்ந்தேன், நீங்கள் வலிய வந்து சேரவில்லை என்றார் இயேசு. உங்களை நான் தேர்ந்தெடுத்த காரணத்தால் உலகம் உம்மை என்னை வெறுத்தாற்போல் வெறுக்கும். அங்கங்கே என்னை பாடு செய்ததே போல் அநியாய பாடுகளும் செய்யும் நாளை தங்களது ஜெபக்கூடம் விட்டு தள்ளி சதி செய்து கொலை செய்து கடவுளுக்கு பொங்கி வரும் பலி செலுத்தி விட்டதே போல் பூரிக்கும் என்றுரைத்தார் இயேசுநாதர். எனக்கான நேரம் இது நெருங்க கண்டீர். எள்ளளவு மையமில்லை அந்த நேரம். நினைக்காத அளவினிலே நீங்கள் எல்லாம் நிலை கெட்டே சிதறுண்டு ஓடிப் போவீர். தனித்தே நான் நின்றிருப்பேன். ஆனால் என்ன, தந்தை எந்தனுடன் இருப்பார். உங்களுக்கு மனக்குமுறல் வேதனைகள் மெத்த உண்டு. மனங்காக்க நான் உலகை வென்றுவிட்டேன். சீடர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். அறிவுரை பகன்ற இயேசு அண்ணாந்து வானை பார்த்து, இறைவ, என் தந்தாய் நீவீர், என்னையும் மகிமையாக்கும். அருளுடன் நம்பி வந்தோர் அனைவர்க்கும் வாழ்க்கை நல்கும். ஒரு வழி காட்டும் என்றே உருகினார், வேண்டி நின்றார். முடிவிலா வாழ்க்கை என்ன முற்றிய விளக்கம் சொன்னார். கடவுளே, உமையும் உம்மால் காசினிக்கு அனுப்பப்பட்ட வடிவினன் இயேசு கிறிஸ்து வரவையும் அறிவதேதான் முடிவற்ற அறிவு என்று முன்னோக்கி ஐயன் சொன்னார். பரிசுத்த தந்தையே, நேர் பரிசாக எமக்களித்த வரிசையாம் நண்பர்க்காக வணங்கியே உம்மை கேட்பேன். தரித்து நாம் ஒன்றாய் நிற்கும் தன்மை போல் அவர்களுக்குள் பிரித்திட இயலாராக பெருமன்பு செலுத்தல் வேண்டும். இதுவரை அவரை காத்தேன், இனி அவர் தமையே ஒந்தன் அதிகார கைகளுக்குள் அளிக்கின்றேன். அவரை நீவீர். சதிகாரர் வலைப்படாமல் தலைதொட்டு காத்தல் வேண்டும். அதிகமாய் புனிதம் செய்து அவரை நீர் ஆளல் வேண்டும். தருமத்தின் தேவன் இந்த தனியறம் கூறி பின்னர் கருமத்தை தொடர்ந்து செய்ய கவலைகள் ஏதும் இன்றி ஒருமித்த மனத்தராக உயர்தந்தை தம்மை நினைந்து திருவொக்க நடக்கலானார். இயற்கையே திரும்பி பார்க்க. மரணமே வந்தாலும் மறுதல் ஏன்?
இறைவன் மீது இன்னிசை பாடியே திரண்டனர் ஒலிவேத்தினை நாடியே. கருணை மைந்தன் முன்னிலை நின்றனர், அருள் நிறைந்த அன்பினார் பேசினார். நேர்படும் ஓர் நிகழ்ச்சியை காணும் நீர், தீர்ப்பை எண்ணி ஊசலில் ஆடுவீர். மெய்ப்பன் சாய ஆடுகள் ஓடும் என்று ஆர்ப்பரிக்கும் வேதம் அறிந்தனே. இந்த வார்த்தை கேட்ட ராயப்பரும், எந்த உள்ளம் ஊசலில் ஆடினும் எந்த உள்ளம் உம்பழி செல்லுமே, சிந்தை செய்க உம்பசம் என்றனர். ஆர்த்த ராயப்பர் தம்மை அன்புடன் இயேசு பார்த்து, சாத்தானே உன்னை பற்றி சரியாகச் சொல்லிவிட்டான். சேர்த்ததோ தானியத்தை தெளிவாக புடைத்தல் போல சாத்தியே புடைக்க கேட்டான். தனக்காக வேண்டிக் கொண்டேன். ஒரு தரம் தவறி மீண்டும் உறுதியாய் நிற்கும்போது திருவுடை நண்பர் தம்மை சேர்த்து நீ உறுதி செய்வாய். வருவதை சொல்லுகின்றேன், வழிபார்த்து நடந்து செல்க. பொறுமையில் இயேசு சொல்ல பொங்கியே சீடர் சொல்வார். ஓர் கிளை முறிந்த போதும் உடனிலை உதிர்ந்த போதும் வேர் மட்டும் அசைவதில்லை, வெளிப்படையாகச் சொல்வேன். யாருமை பிரிந்த போதும் நானுமை தொடர்ந்து நிற்பேன். சேர்வது சிறையோ இல்லை, ஜீவனோ எதிலும் நிற்பேன். ராயப்பர் இதனை சொன்னார். நல்யேசு அவரை பார்த்து, ஏனப்பா எது சொல்கின்றாய்? எனக்காக உயிர் வைப்பாயோ? சாயப்போம் இரவில் சேவல், கூவுமுன் தடவை 3, நீயப்பா மறுதலிப்பாய், நிச்சயம் நடக்கும் என்றார். மரணமே வரும் என்றாலும் மறுதலித்திடவே மாட்டேன். சரணமே திருப்பாதங்கள் சத்தியம் என ராயப்பர் குரலிலே உறுதி வைத்தார். கூடவே சீடர் சொன்னார். திருமகன் பார்ப்போம் என்றார். ஜெபத்திலே மீண்டும் ஆழ்ந்தார். இன்னும் ஓர் சிறிது நாளில் என்னை நீர் காண மாட்டீர், பின்னும் ஓர் சிறிது நாளில் பெரிதும் நீர் காண்பீர் என்று சொன்னதும் சீடர் அந்த சொற்பொருள் விளக்கம் கேட்டார். மன்னவன் இயேசு தூய மனத்துடன் பதில் சொல்கின்றார். அவலமாய் நீங்கள் எண்ணி அழுவீர்கள், புலம்புவீர்கள். ஓகையில் உலகம் நீந்தும், உண்மையில் நீங்கள் எல்லாம் கவலையில் தோய்ந்து நிற்பீர். காலத்தில் கவலை தீரும். ஓமையில் சொல்வேன் அன்னை ஒருத்தியின் கதையை சொல்வேன். பெற்றெடுக்கின்ற போது பெருந்துயர் அன்னை கொள்வாள். பெற்ற பின் மகனை பார்த்து பிறந்தனன் மனிதன் என்பாள். குற்றமில் மகிழ்ச்சி உங்கள் கூடவே பிறந்ததாகும். பற்றியே அதை எடுக்க பாரினில் யாரும் இல்லை. உலகை நான் வென்றுவிட்டேன். இதுவரை உங்கள் எல்லோரோடும் உண்மையிலேயே உண்மை உரைத்தேன். இப்போதெந்தன் எதிர்காலத்தை உருவகமின்றி உரைக்கின்றேன் நான். தளராது எந்தன் தந்தையிடத்தில் என் பெயராலே இறைஞ்சுவீர் அறிவேன். தந்தை உம்மை தான் நேசிப்பார், ஏனெனில் நீங்கள் என்னை நேசித்தீர். தந்தை என்னை தந்தார் என்று விளக்கம் கண்டு விசுவசித்தீர். வான தந்தை மக்களுக்கு என்னை அனுப்பி வைத்தார். அந்த நாளிலே அவரை தேடி அங்கே மீண்டும் ஏகுகின்றேன் நான் இந்த நாளிலே. செப்பினார் இயேசு. சீடர் பேசினார். உங்கள் பேச்சு உருவகமின்றி தெளிவாய் உள்ளது தேவகுமாரா. ஆண்டவரே உமை அனுப்பினார் என்று விளங்க கண்டோம், விசுவசிக்கின்றோம். சீடர் சொல்ல செப்பினார் இயேசு. காலம் வந்தது, கண்ணீர் பெருகி தந்தையின் மகனை தனியே விடுத்து உடனே நீங்கள் ஓடிப் போவீர். ஆனால் என்ன, நானே தனியே இருப்பவன் அல்ல, இறைவன் என்னுடன். ஏற்கனவே நான் இதையே சொன்னேன். மேதினி தன்னில் வேதனை உண்டு, சோதனை நாளில் துணிவுடன் இருங்கள்.
உலகை நானே உருப்படியாக வென்று முடித்தேன் விளங்கும் உமக்கு என்றார் இயேசு. ஏங்கிய நிலையில் ஆயனை பிரியும் ஆடுகள் போல ஈனக் குரலுடன் ஏகினர் சீடரே.